அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரசன்னா, தேர்ட் விஷன் சேனலுக்காக. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம், டைம் அப்படிங்கிற விஷயம் ஒரு ப்ரீசியஸாக இருந்துகிட்டு இருக்கு. ஏன் அது ப்ரீசியஸாக இருக்கு? அடுத்து நம்ம நேரத்தை தவறவிட்டால் அது வாழ்க்கையுடைய வெற்றியும் தள்ளி போடுது அப்படின்னு சொல்லி நிறைய பார்க்குறோம். அதே சமயங்களில் ஒரு ட்ரெயினுக்காக இருக்கட்டும், ஒரு ஃப்ளைட்டுக்கான டயத்துக்கு போக வேண்டியதாக இருக்கட்டும், அந்த போர்டிங்லேருந்து செக்கிங்லேருந்து வாட்டெவர் அந்த டைம் நம்ம கொஞ்சம் மாறணும் அப்படின்னு கொஞ்சம் தவறிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பயணமே ரத்தாகிறதுக்கும் இருக்குது. இன்னும் சில விஷயங்கள்ல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பாஸ் மீட்டிங் வச்சிருப்பார். அவங்க நமக்கு ஒரு 9 மணிக்கு டைம் சொல்கிறாங்க, 10 மணிக்கு டைம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது வேற. அவங்க லேட்டாக வருவாங்க, அது அடுத்து. ஆனால் அதே சமயத்தில் 9:30க்கு சொன்னாங்க, நம்ம 9:31 9:32 அப்படின்னு போனோம்னா கூட நிறைய கம்பெனியில் இது நடக்குது. அவங்கள உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, கொஞ்ச நேரம் நிற்க வச்சுட்டு தான் பண்ணுவாங்க. காரணங்கள் ஆயிரம் காரணங்கள் சொல்லலாம். உங்களுக்கு கீழே உள்ளவங்களாம் வந்துட்டாங்க, இவ்வளோ பெரிய ஒரு அதிகாரியே நிறுத்திட்டாங்களே, அப்போ நம்ம அடுத்த வாட்டி நம்மளும் சரியாக வரணும்னு சொல்லி அடுத்த உள்ள போஸ்டிங்கில் இருக்கவங்க பயப்படுவாங்க அப்படின்னு நம்ம என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்க வேண்டியது, நேரத்தை எப்பயுமே தவற விடக்கூடாதுங்கிறது தான். இது நம்மளுடைய முதலாளிகளும் நம்மளுடைய மற்ற இடங்கள்லையும் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிக்டான டைம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக இதை சொல்ல வரல. அவங்க எல்லாருமே இந்த மாதிரி டயத்தை ரொம்ப சரியாக பயன்படுத்துறதுனால தான் அவங்க அந்த பொசிஷனுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க. இன்னைக்கு நம்ம நேரம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாமா, என்னன்றதை பார்க்கலாமா? ஒரே ஒரு நிமிஷம் தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் வாழ்க்கையே மாறிடுது. சரிங்களா? இந்த உலகத்தில் எல்லோருக்குமே சமமாக கிடைச்ச ஒரே ஒரு சொத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நேரம் தாங்க. நம்ம கண்ட்ரிக்கும் அடுத்த கண்ட்ரிக்கும் மாறுதல் இருக்கலாம், டைம் டியூரேஷன் மாறலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், நேரம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், நேரத்தை கடந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நம்மளுக்கு என்ன ஆகாதுங்க, திரும்ப கிடைக்காது. ஒருவேளை பணத்தை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட அதை திரும்பவும் நம்ம சம்பாதிச்சிடலாம். அதே நேரத்தை இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்க முடியாதுங்க. ஒரு விஷயம் இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை இன்னைக்கு தான் பண்ணணுங்கிறது ஒரு கோட்பாடாக வச்சுக்கோங்க. நாளைக்கு அதை பார்த்துக்கலாமே தள்ளி போட்டுட்டீங்கன்னு சொன்னாவே அது உங்களுக்கான நேரம் அன்னைக்கு தான் இருக்கும். ஒருவேளை அந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் அது வெற்றி அடைஞ்சிருக்கலான்ற மாதிரி எல்லாமே கூடி வரும். அப்போது அதை நம்ம தள்ளி போடும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய வெற்றியும் தள்ளி போயிடும். சில நேரங்களில் நம்ம பார்க்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, நல்ல நேரம் அப்படின்றத பார்ப்பாங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் நம்ம பிரபஞ்சத்துலேயும் சரி தொடர்ந்து முயற்சித்து தொடர்ச்சியாக உழைத்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா? பெரிய பெரிய ஜாம்பவான்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுங்களா? நீங்கள் எந்த நேரம் ஆரம்பிக்கணும்னு நினச்சி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ அது எல்லாமே நல்ல நேரம் தான். புரியுதுங்களா? அதனால இன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய ஒரு சின்ன முடிவு தான் உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கங்க, உங்களுக்காகவோ எனக்காகவோ இல்ல பெரிய ஜாம்பவானுக்காகவோ வெற்றி பெற்றவர்களுக்காகவோ நேரம் கண்டிப்பா காத்திருக்காதுங்க. அதே நேரத்தை மதிப்பவங்க தான் வாழ்க்கையில முன்னேறிட்டு இருக்காங்க. நீங்கள் வாழ்க்கையில் நேரத்தை மதிக்க ஆரம்பிச்சு பாருங்களேன், கண்டிப்பாக நீங்கள் முன்னேறுவீங்க. அதை மதித்தவங்க யாரும் முன்னேறாமல் இருந்ததாக சரித்திரமே கிடையாது. ஆகையால் மக்களே, இன்று தொடங்குங்கள், இப்போதே தொடங்குங்கள்.
உங்கள் கனவுகளுக்கு முதல் அடியை இன்று எடுத்து வையுங்கள். நாளை என்பது வாக்குறுதி அல்ல, இன்றே அதை செய்வோம். நன்றி, வணக்கம்.